ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ வந்து டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ணுற போஸ் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் தருவாங்களா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரலி டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசிட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட போஸ் ரீடிங் வேணும், கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் லைஃப்பில் நான் கொஞ்சம் கூட சந்தோஷமாகவே இல்லை, எதையோ நினச்சி நான் ஓவர் திங்கிங் பண்ணி என் லைஃப்பை நானே ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு லைஃப்பில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாற்றம் வேணும். ஸோ எனக்கு ஒரு ஹீலிங் வேணும். உனக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ரீடிங்கில் போகணும். ஜஸ்டிஸ், நைன் ஆஃப் பென்டக்கிள்ஸ், Hanged Man, Ten of Cups, so Knight of Cups, bottom of the deck, Queen of Cups. Okay. Guilt, going with the flow, pledging to be fast, maturity, traveling, bottom of the deck, harmony. Ten of Pentacles, Seven of Pentacles, Four of Wands, Page of Swords, King of Pentacles, bottom of the deck, Page of Pentacles. ஓகே ஓகே இப்போ நம்ம வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஓகே ஸோ நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் தருவாங்களா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். இந்த வீடியோ யாருக்கு ரெசினேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுடுங்க. ஓகே ஓகே இப்போ நம்ம ரீடிங்கில் போகலாம். ஓகே ஸோ இந்த ஸோ 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பற்றி தான் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ ரெசினேட் ஆகும். ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து நமக்கு கார்டு எப்படி வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து ஆன்லைன் நீங்களும் உங்களுக்கும் அவங்களுக்கும் மேரேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ரெடியாக இருப்பீங்க. இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்திருப்பீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நீங்கள் மேரேஜ் பண்ணி உங்கள் லைஃப் நல்லா போயிட்டு இருந்திருக்கும். குழந்தைங்களுக்கு உங்களுக்கு பிறந்திருப்பாங்க. திடீர்னு இந்த பர்சனோட ஃபேமிலி மெம்பர்ஸ்னால இந்த பர்சனுக்கு இல்லாத விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு செப்பரேஷன் சுச்சுவேஷன் எட்டி இருக்கும். ஸோ அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு செப்பரேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கோர்ட்டில் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா வந்து டிவோர்ஸ் ப்ராப்பராக அவங்களுக்கும் டிவோர்ஸ் ஆகிருக்கும். ஸோ மறுபடியும் நீங்கள் உங்கள் மறுபடியும் அவங்க உங்களை தேடி வருவாங்களா? ஸோ அதை பற்றி நீங்கள் பார்க்குறீங்களா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரெசினேட் ஆகும். ஓகே ஓகே ஸோ நமக்கு சொன்ன இந்த பர்சனோட கேரக்டர் பார்த்திங்கன்னா, இந்த பர்சன் வந்து ஃபேமிலிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன், ஃபேமிலிக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், ஃபேமிலியை எதிர்த்து எந்த ஒரு ஆக்ஷன் இவங்க எடுக்க மாட்டாங்க. எப்போவும் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோ கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பர்சன். ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன சொல்கிறது, ஃபேமிலிக்காகவே வாழக்கூடிய ஒரு பர்சன் கூட சொல்லிக்கலாம். ஓகே ஸோ நீங்களும் அவங்களும் நல்லா போயிட்டு இருக்கலாம். ஃபேமிலி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பர்சன் உங்களை பற்றி இந்த பர்சனுக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்துருக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்சனுக்கு இப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து
அடிமையில் நடித்தால் அம்மி நகரும் சொல்லுது போல் ஒரு 10 வாட்டி சொல்லும்போது ஒரு வாட்டி தலையில் ஏறும்ல. ஸோ அதே மாதிரி ஃபேமிலி இந்த பர்சன்கிட்ட உங்களை பற்றி இல்லாததெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கலாம். ஸோ ஒரு டைம் இப்போ என்ன சொல்லுது, அது ஒரு டைம் இந்த பர்சனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகிட்டு உண்டு. ஸோ அந்த பர்சன் உங்ககிட்ட வந்து ஸோ அந்த நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் இந்த பர்சனுக்கு மைண்டுக்குள்ளே இருக்க இந்த பர்சன் உங்ககிட்ட நெகட்டிவாக ப்ளே பண்ணிட்டு உண்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிருக்கும். அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு செப்பரேஷன் இருக்குது. ஓகே. ஸோ அந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே திமிரு பிடிச்ச ஒரு பர்சன், ஈகோயிஸ்டிக்கான ஒரு பர்சன், ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சு அதில் ஒரு வாழக்கூடிய ஒரு பர்சன், தான் சொல்ல தான் கரெக்டு. ஸோ அந்த பர்சனை கூட ஜீவிக்கிறது உங்களுக்கு பெரிய பாடம் இருந்திருக்கும். எப்போவுமே தான் பண்ண தப்பை ஒத்துக்கவே மாட்டார். ஓகே. ஸோ எப்போவும் பார்த்திங்கன்னா இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே என்னென்னா எதுவாக இருந்தாலும் நான் பண்ணுறது தான் கரெக்டு. பட் இந்த பர்சன் உண்மையான பர்சனை கிட்ட ரொம்ப ட்ரூவான பர்சன், ஒரு லாயலான பர்சன். இந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கும் கமிட்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாச்சுன்னா அது உயிரே போனாலும் அந்த கமிட்மெண்ட்டை நிறைவேற்றக்கூடிய ஒரு பர்சன் தான். பட் இந்த பர்சனுக்கு ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக அவங்க நினச்சிருக்காங்க. ஸோ ஃபேமிலி தான் உலகம்னு இந்த பர்சன் வாழக்கூடிய ஒரு பர்சன். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸை தான் நான் சொன்னேன்ல, 10 வாட்டி சொல்லும்போது ஒரு வாட்டி யாராலும் கேட்பாங்கல்ல. ஸோ ஃபர்தராக ஃபேமிலி வந்து உங்களை பற்றி நெகட்டிவான தாட்டு கொடுக்க ஒரு வாட்டி இந்த பர்சனோட மைண்டில் அது ஸ்டோர் ஆகிட்டு உண்டு. ஸோ அப்போ இந்த பர்சனும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன் இருக்கக்கூடிய டைமில் உங்ககிட்ட ப்ளே பண்ணிட்டு உண்டு. இந்த ரிலேஷன் செப்பரேஷன் ஆகிருக்கும். ஓகே. ஸோ அப்போ இவர் பார்த்திங்கன்னா கமிட்மெண்ட் விஷயத்தில் வந்து அந்த பர்சன் வந்து யாருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தா ஸ்ட்ராங்காக ஒரு ட்ரூவாக உண்மையாக தான் கொடுப்பாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு திமிரு பிடிச்ச ஒரு கேரக்டர். அவ்வளோ அவர் பண்ணக்கூடிய தப்பை அவ்வளோ சீக்கிரமாக ஒத்துக்கவே மாட்டார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருக்கு லைஃப்பில் இவர் எந்த ஒரு ஸ்டெப் எடுக்கிறதா இருந்தாலும் ரொம்ப திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி ஓவர் திங்கிங் பண்ணி தான் அவங்க ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க. ஸோ அந்த பர்சனோட மைண்டில் வந்து என்னென்னா அவ்வளோ சீக்கிரமாக அந்த பர்சன் எல்லாத்துக்கும் ஓகே சொல்ல மாட்டாங்க. மேபி அது உங்களுக்கு ஃபேமிலி லைஃப்பில் உங்களுக்கே தெரியுமா இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு விஷயம் கேட்டால் கூட அவங்க டக்குன்னு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லா திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி ஓவர் திங்கிங் பண்ணி தான் அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ அப்படி ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அப்போ இந்த பர்சனோட மைண்ட் இது வரைக்கும் இந்த பர்சன் லைஃப்பில் எல்லாமே இந்த பர்சன் நினச்ச மாதிரி நடந்திருக்கலாம், ஒரு விஷயம் கூட தப்பாகாமல் இருந்திருக்கலாம். ஓகே. ஸோ அவ்வளோ சீக்கிரமாக இவங்க பண்ண தப்பை ஒத்துக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். எப்போவுமே வந்து அவங்க பண்ணுறதான் கரெக்டுன்னு நினைக்கக்கூடிய, அதாவது அந்த பர்சனோட மைண்டில் அவங்க பண்ணுறதான் கரெக்டுன்னு அவங்க நினைப்பாங்க. ஓகே. ஸோ நியாயம் வரும்போது நீங்கள் இப்போ சொல்கிறீங்கன்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பண்ணுறது கரெக்டாக இருக்கலாம். ஸோ அந்த பர்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அந்த பர்சன் பண்ணுறது கரெக்டாக இருக்கலாம். அப்போ 2 பேருமே நான் பண்ணுறது கரெக்டுன்னு சொல்லும்போது இங்கே நியாயம் நமக்கு யார் தரணும், நமக்கு யூனிவர்ஸ் தான் நமக்கு இங்கே நியாயம் தரணும். ஏன்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்கலாம், அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ 2 பேரும் இந்த மாதிரி விவாதிக்கிற டைமில் நமக்கு உண்மையான நியாயங்கிறது நமக்கு எங்கேருந்து கிடைக்கும், யூனிவர்ஸ் கிட்ட தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன். ஓகே. ஸோ அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஏன்னா வந்து நமக்கு கியூன் ஆஃப் கப்ஸாக வந்திருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் இதயத்தை பறி கொடுத்துட்டு ஸோ அதை மீண்டும் உங்ககிட்ட எடுக்க முடியாமல் இந்த பர்சனுக்காக ஒவ்வொரு நாளும் உருகி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப ஒரு டைமில் ரொம்ப இந்த பர்சனை நினச்சி ஏங்கியிருப்பீங்க. இந்த பர்சன் ஏன்னா உங்களுக்கு ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்கள் மேலே எந்த தப்புமே கிடையாது. நீங்கள் ட்ரூவாக இருந்திருப்பீங்க, ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை கொடுத்துருப்பீங்க, ரொம்ப கேரிங்காக இருந்திருப்பீங்க. இங்கே இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ஸோ உங்கள் மேலே தப்பே இல்லாத டைம் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிருக்குது. ஓகே. அது 3வது அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்னால இந்த ரிலேஷன்ஷிப் டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்கலாம். உங்களுக்கு 2 குழந்தைங்களும் இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு வேறு வழி அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு பீஸ் இல்லாமல் ஆயிருக்கலாம். நீங்கள் ஃபுல்லாகவே ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன் இருந்திருக்கலாம். ஸோ அந்த பர்சனும் கூட இருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய டார்ச்சலாக தோணிருக்கலாம். ஸோ நீங்களும் வேறு வழி இல்லாமல் நீங்கள் டிவோர்ஸை கொடுத்துருப்பீங்க. டிவோர்ஸ் வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் போயிருக்குமே. ஆனால் டிவோர்ஸ் வரைக்கும் போனாலும் உங்களுக்கு வந்து ஒரு மனசுக்குள்ளே என்னென்னா உங்கள் மனசுக்குள்ளே என்னென்னா நம்ம பண்ண தப்பே இல்லை, நம்ம மேலே எந்த தப்புமே கிடையாது, இது இந்த நம்மளை பற்றி இந்த பர்சன்கிட்ட நம்மளை பற்றி இவங்கக்கிட்ட யாரோ தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க கேட்குறாங்க. ஸோ இவங்க என்னைக்காவது திருந்த மாட்டாங்களா, மாற மாட்டாங்களா, மாறி என் லைஃப்பில் வர மாட்டாங்களா, என்னை ஏற்றுக்க மாட்டாங்களா, என் குழந்தைய ஏற்றுக்க மாட்டாங்களா. ஸோ அப்படி நீங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்டார்டிங்கில் இந்த பர்சனுக்கு நிறைய வெயிட் பண்ணிட்டு உண்டு.
வெயிட் பண்ணிட்டு உண்டு, எப்போ இவங்க வரமாட்டாங்க நீங்கள் வெயிட் பண்ணிட்டு உண்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களை டோட்டலாக ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆக்கிட்டு உண்டு. அப்போ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்னால, இந்த செப்பரேஷனால் நீங்கள் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ என்ன சொல்கிறது, ஸோ நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலி வீடியோ பார்க்குறாங்க, ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு உண்டு. நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, ஸோ உங்களில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ஸோ நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்க, என்ன சொல்கிறது, மெடிடேஷன் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் லைஃப்பை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கீங்க, உங்களை லவ் பண்ணுறீங்க, உங்கள் லைஃப்பை சந்தோஷமாக கொண்டு போயிட்டுருக்கிறீங்க. ஸோ இந்த பர்சனுக்கு அவைலபிளாக நீங்கள் இப்போ இல்லை, நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணனால இந்த பர்சன் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகுறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் அந்த இடத்துல உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தீங்கன்னா இந்த பர்சன் உங்களை திரும்பி பார்த்துருக்க மாட்டாங்க. ஓகே, பட் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு டைமில் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகி போன பிறகு, செப்பரேஷன் ஆன பிறகு நீங்கள் ஒரு டைமில் எவ்வளோ அழ வேண்டுமோ எல்லாம் அழுது முடிச்சிருப்பீங்க. அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு இருந்தது. இவங்களுக்கு எந்த பக்கத்துலேயும் சந்தோஷம் இல்லை, எந்த பக்கத்துலேயும் பீஸ் இல்லைன்னு சொல்லும்போது நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் ஆகிருப்பீங்க. ஸோ கோயிலாக போயிருப்பீங்க, எல்லா தெய்வத்தையும் வணங்கியிருப்பீங்க, கடவுளையும் உலகம் நீங்கள் வந்து ஒவ்வொரு கடவுளாக கும்பிட்டுருப்பீங்க. ஸோ யூனிவர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களை ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு இருந்தது. ஓகே, ஸ்பிரிச்சுவல் வேக்குள்ளே நீங்கள் வரக்கூடிய டைமில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மறக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ எல்லா கவலைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிச்சு, ஸோ நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிற ஒரு பெரிய பாரத்துலேருந்து நீங்கள் ஹீல் ஆகியிருப்பீங்க. ஹீல் ஆகி கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஸோ இது இந்த பர்சனுக்கு ஒரு கில்ட் ஃபீல் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் அட்ராக்ட் ஆகுறாங்க. ஸோ நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு அதே இடத்துல இருந்து அழுதுட்டு இருந்தீங்கன்னா அந்த பர்சன் உங்களை திரும்பி பார்த்துருக்க மாட்டாங்க. பட் இங்கே நீங்கள் செல்ஃபாக பண்ணுறீங்களா, இவர் பயங்கரமாக அட்ராக்ட் ஆகுறாரு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேங்க்மேன் சுச்சுவேஷன். ஸோ நீங்கள் செல்ஃபாக பண்ணுறது, நீங்கள் சந்தோஷமாக இருந்ததும் ஒரு கில்ட் ஃபீல் ஆகுது. ஸோ அந்த பர்சனுக்கு மைண்டுக்குள்ளே என்னென்னா, ஸோ நான் என் லைஃப்பில் நான் எடுத்த முடிவு தப்பாகி போச்சோ, ஸோ நான் எடுத்தது தப்பாகி போச்சோ, ஸோ நான் வந்து அவசரப்பட்டு நான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டேன், நான் வந்து நான் வந்து கொஞ்சம் நல்லா வந்து நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ இதில் என்ன நடக்குது, உங்கள் மேலே தப்பு இருக்கா, ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே தப்பு இருக்கா, ஸோ இவங்க உங்கள் மேலே ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை பற்றி நெகட்டிவாக சொல்லும்போது இந்த பர்சன் ஒரு 10 வாட்டி சொல்லும்போது அது கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ அது அந்த பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸோ நான் தப்பு பண்ணிட்டேன், ஸோ என்னோடய ஃபேமிலி எப்போவுமே எனக்கு வந்து உண்மையை தான் பேசுவாங்க, எனக்கு எப்போவுமே கரெக்டாக தான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்கிறது கேட்டு நான் வந்து தப்பான முடிவை எடுத்துட்டணும், ஸோ நான் கொஞ்சம் வந்து வாஷ் பண்ணி பார்த்துருக்கலாமோ, ஸோ யார் மேலே தப்பு இருக்குது நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்துருக்கலாமோ, நான் கொஞ்சம் பொறுமையாக உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அதுக்கப்புறம் முடிவு எடுத்துருக்கலாமோ, ஃபஸ்ட்டு நான் எடுத்த முடிவு தப்பாகிட்டோ ஒரு கில்ட்டு. ஓகே, நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. ஸோ அந்த பர்சன் பயங்கரமாக உங்ககிட்ட இப்போ அட்ராக்ட் ஆகுறாங்க. ஓகே, ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ கிங் ஆஃப் பென்டிக்கிள்ஸ் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ இவர் வந்து நல்ல பர்சன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவர் ட்ரூவான பர்சன், லாயலான பர்சன். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போனாலும் வந்து ஸோ இந்த பர்சன் வந்து வேறு யாருக்கும் எந்த ஒரு ஆஃபரும் கொடுக்கல, யாரையும் தேடியும் போகலை. ஸோ ஸோ ஒரு செப்பரேஷனில் தான் அவங்களும் இருக்காங்க. பட் இந்த பர்சன் வந்து இப்போ என்ன சொல்கிறது, ஃபேமிலி மெம்பர்ஸ் அதான் சொன்னேன், இப்போ நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி தான், நமக்கு யாராவது ஒரு 10 வாட்டி ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசு அதை ஒரு வாட்டி அதை கேட்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அப்படி தான் அந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போனது, அப்படி தான் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆனது. பட் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு ஸோ இப்போ செல்ஃப் லவ் நீங்கள் பண்ணுறீங்க, அந்த பர்சன் பயங்கரமாக அட்ராக்ட் ஆகுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ முன்னாடி இந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருந்துன்னு தெரியல, பட் இப்போ அவருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் மேலே ரொம்ப ஸ்நேகம் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ரொம்ப அட்ராக்ட் ஆகுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சனுக்கு ஃபீல் பண்ணுறாங்க, கில்ட்டு ஃபீல் ஆகுது. என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஸோ நமக்கு இவருக்கு லைஃப்பில் எத்தனை பேர் கூட இருந்தாலும் சரி, இவருக்கு லைஃப்பில் ஃபேமிலி தான் முக்கியம் நினச்சிட்டு இருந்தா, இப்போ அந்த எமோஷ்னல் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஃபேமிலி மெம்பர்ஸால் கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் இருந்த இடத்துல வந்து ஸோ அந்த யாராலுமே அந்த பர்சனை வந்து
கம்ப்ளீட் கொடுக்க முடியல. ஏன்னா அந்த பர்சனுக்கு நீங்கள் கொடுத்த ஸ்நேகமாக இருக்கட்டும், ஒரு கேரிங்காக இருக்கட்டும், ஸோ ஒரு அன்கண்டிஷனல் லவ்வாக இருக்கட்டும், ஸோ அது 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 வந்து இந்த பர்சனுக்கு இந்த உலகத்தில் யாரு கூடயுமே அந்த ஒரு ஃபீல் இந்த பர்சனுக்கு லைஃப்பில் கிடைச்சிருக்காது. ஸோ இப்போ ஸ்நேகங்கிறது ஒரு மனுஷனுக்கு இது ஈஸியாக கிடைக்கும் போது அது வந்து சீக்கிரமாக வந்து அதை உதறி தள்ளுவாங்கல்ல. ஸோ அது மாதிரி அவர் இது உங்களோட ஸ்நேகத்தை வந்து ஈஸியாக உதறி தள்ளியிருப்பாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் சொன்னது உங்கள் ஸ்நேகத்தை சந்தேகப்பட்டிருப்பாங்க, நீங்கள் கொடுத்த ஒரு லவ்வை புரிஞ்சுக்காம இருந்திருப்பாங்க. பட் இப்போ அவர் இந்த செப்பரேஷனில் தனியான பிறகு ஸோ ஒவ்வொரு நாளும் தனியாக செப்பரேட்டாக தூங்குகிற டைம், தனியாக லோன்லியாக இருக்கிற டைமில் தான் ஸோ உங்களோட வேல்யூ மனசிலாகுது, உங்களோட ஒர்த்து மனசிலாகுது, நீங்கள் கொடுத்த ஸ்நேகம் மனசிலாகுது, நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரூவாக இருந்துக்கிறீங்கன்னு மனசிலாகுது. ஸோ என் லைஃப்பில் நான் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டேன். ஸோ நான் வந்து உண்மை என்னென்னு தெரிஞ்சு நான் முடிவு எடுத்துக்கலாம். என் லைஃப்பில் நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் எடுத்த முடிவு ஒன்றுமே ராங்காகி போகலை. ஃபஸ்ட்டு நான் எடுத்த முடிவு ராங்காகி போச்சே. ஸோ ஒரு கில்ட் இந்த பர்சனுக்கு. ஓகே, ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து இப்போ நாட்கள் போக 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 அந்த பர்சனுக்கு என்னென்னா 7 of Pentacles. ஸோ இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இவர் ஸ்டார்டிங்கில் உங்களை மேரேஜ் பண்ண டைமாக இருக்கட்டும், ஸ்டார்டிங்கில் உங்களை பார்க்குற டைமாக இருக்கட்டும், இல்லைனா உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குற டைமாக இருக்கட்டும், இந்த பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த மாதிரி பாதியில் வந்து போகாது, ஸ்பாயில் ஆகி போகாது. ஸோ கடைசி வரைக்கும் உங்கள் கூட ஒரு ஹாப்பி லைஃப் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இவர் நினச்சார். பட் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போகணும் இவரும் ஒரு கனவுல கூட இவர் திங்க் பண்ணியிருக்க மாட்டார். ஓகே, ஸோ அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் வந்து இப்போ என்ன சொல்கிறது, ஒரு கில்ட், இப்போ என்ன சொன்னீங்களே செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பர்சன் வந்து நீங்கள் நினைக்கலாம், ஓகே இப்போ இவங்க இவ்வளோ கில்ட்டி ஃபீல் ஆகுது, அப்போ ஓடி வர வேண்டியதுனே, ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு வர வேண்டியதுனே. பட் இந்த பர்சன் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஆக்ஷன் எடுக்கிறது இந்த பர்சன் ரெடி இல்லை. ஏன்னா இந்த பர்சன் வந்து அந்த ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயத்தில் ஸ்டக்காகி நிற்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை மறந்தால் மட்டும்தான் இவங்களால வந்து மறுபடி ஒரு லைஃபுக்குள்ளே மறுபடி போக முடியும். அந்த ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்களே ஸ்டக்காகி நிற்க ஒரு டைம் ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் தான் இருக்காங்க. ஓகே, ஸோ அப்படி நெகட்டிவான வைப்ரேஷன் இருக்கும்போது மறுபடியும் உங்ககிட்ட வரும்போது மறுபடியும் அந்த இடத்துல வந்து ஃபைட்டு தான் வந்துகிட்டே இருக்கும். பட் இவர் அந்த நெகட்டிவான வைப்ரேஷன் ஹீல் பண்ணணும், அதை இக்னோர் பண்ணணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் இவர் எல்லா விஷயத்தையும் மறக்கிற டைமில் தான் ஸோ மறுபடியும் உங்கள் கூட வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் எப்படி உங்கள் கூட வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி ஒரு லைஃப் வாழ முடியும். ஓகே, பட் அப்போ இவர் இது ஃபாஸ்ட்டாக நடந்த விஷயங்களெல்லாம் இவர் மறக்கணும். கிளென்சிங் டு தி ஃபாஸ்ட்னு ஒரு கார்டு வந்துருக்குது. ஸோ இவர் எல்லாத்தையும் மறக்கணும். மறந்தால் மட்டும்தான் மறுபடியும் உங்கள் கூட ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் ஹீல் ஆகலை, முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் நினச்சி அதிலே ஸ்டக்காகி நிற்கிறாங்க. ஸோ நான் என் லைஃப்பில் நான் வந்து நான் என்ன பண்ணாலும் நான் வந்து கரெக்டாக தானே நான் முடிவெடுப்பேன், எப்போவுமே நான் திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி முடிவெடுத்தேன், என்னோட முடிவு ஒருபோதும் தப்பாகாது. வாழ்க்கையில் முறையாக நான் எடுத்த ஒரு முடிவு தப்பாகி போச்சு, அதுவும் ஒரு பெரிய என்னோடய லைஃப்பை நானே ஸ்பாயில் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஒரு கில்ட்டு, ஸோ எந்த முகத்தை வச்சுட்டு நான் இனி வந்து இவங்கக்கிட்ட போகிறது. ஸோ நான் அப்படி போயிட்டா நான் எடுத்தது என் மேலே தான் தப்புன்னு ஆகிடும்ல, கன்ஃபார்ம் ஆகிடும்ல. அதை நான் சொன்னேன். இவர் ஸ்டார்டிங்லேயே வந்து இவரோட கேரக்டர் பார்த்திங்கன்னா தான் மேலே தப்பு இருக்குன்னு காட்டிக்கவே மாட்டார். ஓகே, ஸோ தான் எப்போவுமே நான் பண்ணுறத கரெக்டுன்னு விவாதிக்கக்கூடிய ஒரு பர்சன். அப்போ இவர் இப்போ இருக்க சுச்சுவேஷன் இவரோட மைண்ட் என்னென்னா, நான் இப்போ ஓடி போய் அவங்கக்கிட்ட போய் நின்றுட்டேனோ அப்போ என் மேலே தான் தப்புன்னு கன்ஃபார்ம் ஆகிடும்ல, அப்போ நான் எடுத்த முடிவு தான் தப்புன்னு ஆகிடும்ல. ஸோ அதனால தான் இவர் வந்து நமக்கு இப்போ நமக்கு கிடச்சிருக்க மெசேஜ் என்னென்னா, ஸோ இவரை இந்த ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள்லாம் இவர் இக்னோர் பண்ணணும், இவர் எல்லாத்தையும் மறக்கணும், ஹீல் ஆகணும். அப்படி ஹீல் ஆனால் மட்டும்தான் அந்த பர்சன் வந்து மறுபடியும் வந்து உங்ககிட்ட வந்து பழையபடி உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவர் அந்த நான் எடுத்த முடிவு தப்பாகி போச்சு என்ன எப்படி எந்த முகத்தை வச்சுட்டு போகிறது, இப்போ நான் போனேன் எனக்கு மேலே தான் தப்புன்னு கன்ஃபார்ம் ஆகிடல. அப்போ இவர் சரி ஓகே கொஞ்சம் நம்ம ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஏதாவது இவர் கொஞ்சம் ஒர்க்கில் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் மணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இவருக்கு லைஃப்பில் இப்போ எங்கேயுமே இவருக்கு சந்தோஷம் கிடைக்கல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ரிலேஷன் செப்பரேஷன் ஆகி போன பிறகு ஃபேமிலினால இந்த ரிலேஷன் செப்பரேஷன் ஆகி போச்சு. பட் இவருக்கு எங்கேயுமே செப்பரேஷன் கிடைக்கல, நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, ரொம்ப அட்ராக்ட் ஆகுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல்
இப்போ என்ன சொல்கிறது, இவருக்கு உங்ககிட்ட கிடைச்ச ஸ்நேகம் இவருக்கு எங்கேயுமே கிடைக்காது, இவருக்கு தெரிஞ்சு போச்சு நீங்கள் கொடுத்த ஒரு ஸ்நேகம். ஸோ அதான் சொன்னல, ஸ்நேகங்கிறது ஈஸியாக கிடைக்கும் போது யாருக்குமே அது வந்து மனசில் ஆகாது. ஸோ ஸ்நேகங்கிறது கிடைக்காம இருக்கும்போது தான் அது எங்கேருந்து கிடைச்சிது, அந்த ஸ்நேகம் எப்படிப்பட்ட ஒரு ஸ்நேகத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்போ தானே அது ஃபீல் ஆகும். ஸோ அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் சரி ஓகே, எங்கேயுமே இவருக்கு ஸ்நேகம் கிடைக்கல, எங்கேயுமே இவர் எதிர்பார்த்த ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. சரி ஓகே, அப்போ நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். ஸோ நமக்கு மணியை பார்க்குற டைமில் அது கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கல. ஸோ சிலவங்களுக்கு இவர் இந்த மாதிரி கேரக்டர் உள்ளவங்களை கொஞ்சம் மணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய போர்சன். அப்போ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் கையில் மணி வரும்போது அதை நினச்சி சந்தோஷப்படுவாங்கல்ல. ஸோ கொஞ்சம் மணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. மேபி இந்த போர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் ஏதாவது பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு நைட் ஆஃப் கப்ஸ்னு ஒரு கார்டு இருக்குது. ஸோ நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து செல்ஃப் லவ் பண்ணனால இந்த பர்சன் பயங்கரமாக அட்ராக்ட் ஆகுறாங்க. ஸோ நைட்டு டைம் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் என்ன சொல்கிறது, நைட்டு டைமுக்கு இந்த பர்சனுக்கு உறக்கம் இல்லை. ஓகே, ஸோ உங்களை நினச்சி ஏங்கி தவிச்சு உறக்கத்துலேருந்து எழும்புறதும் முழிக்கிறதும் முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணுறதும் இது எப்படி ஓகே பண்ணுறது நினைக்கிறதும். ஸோ நைட்டு டைம் ஆகும்போது எப்படி போகிறது, எப்படி ஓகே பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நைட்டு டைம் ஆகக்கூடிய டைமில் ஒழுங்காக உறக்கம் இல்லை. ஸோ உங்களோட ஃபோட்டோ எடுத்து பார்க்குறது, நீங்கள் பண்ண மெசேஜ் எடுத்து பார்க்குறது, உங்களோட கால் நம்பரை எடுத்து பார்க்குறது, சரி ஓகே கால் பண்ணி பார்ப்போமா, ஒரு நைட்டு டைம் பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகிற. பகல் டைம் ஓகே ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அங்கேயும் இங்கேயுமா ஓடி சமாளிச்சிட்டாலும் நைட்டு டைம் ஆகக்கூடிய டைம் இந்த பர்சன் பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகுறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் வந்து ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு கில்ட், நம்ம பண்ணது பெரிய தப்பு. ஸோ நான் அன்றைக்கி ஒரு முடிவு எடுத்துருக்கேன்னா அதை நான் வந்து நல்லா ஆலோசனை பண்ணி எந்த பக்கத்தில் வந்து நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சு நான் ஒரு முடிவு எடுத்துருக்கணும். பட் வந்து ஃபேமிலி மெம்பரோட பேச்சு கேட்டு நான் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் தரணும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் மேலே தப்புங்கிறது வந்து கிடையவே கிடையாது. ஸோ எப்படியாவது நான் உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் தரணும். ஸோ கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக தீர்ப்பு வரும். ஓகே, இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் தரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் செல்ஃபாக பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கக்கூடிய டைமில் இந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மெச்சூரிட்டியாக பார்க்குறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த போகிற எனர்ஜி பார்த்து ட்ராவலிங் எனர்ஜி. ஸோ அது மேலே கோயிங் வித் ஃப்ளோ. சுச்சுவேஷன் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க. சுச்சுவேஷன் அதை நான் சொன்னேன் இல்லை, இவர் வந்து அவ்வளவா சீக்கிரமாக தான் பண்ண தப்பை ஒத்துக்க மாட்டார், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ சுச்சுவேஷன் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி போவோம். அது எந்த சுச்சுவேஷனாக இருக்கட்டும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி போகலாம். பட் ப்ராப்பராக ஒரு சுச்சுவேஷன் வரட்டும், நான் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ப்ராப்பராக ஒரு சுச்சுவேஷன் வரட்டும். ஸோ அந்த டைமில் நான் ஆக்ஷன் எடுக்கலாம். அந்த போஸ்டோட மைண்டில் உண்டு, எனக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும், ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும், அந்த டைமில் நான் ஆக்ஷன் கண்டிப்பாக எடுப்பேன். பட் நமக்கு செவன் ஆஃப் பென்டிக்கிள்ஸ் வந்திருக்குது. ஸோ இது வந்து நமக்கு இந்த கார்டு என்ன சொல்கிறது, ஸோ நமக்கு டைம் எடுத்துக்குன்னு சொல்லுது. அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் கிட்ட உங்களுக்கு ஒரு கால் மெசேஜ் கண்டிப்பாக வரலாம். ஏன்னா பேஜ் ஆஃப் பென்டிக்கிள்ஸ்னு ஒரு கார்டு வந்துருக்குது. ஸோ அந்த பர்சனுக்கு இந்த அளவு கில்ட்டி ஃபீல் ஆகுது, நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, அவங்க பயங்கரமாக அட்ராக்ட் ஆகுறாங்க, நைட்டு டைம் உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த பர்சன் கிட்ட உங்களுக்கு ஒரு காலோ ஒரு மெசேஜோ வரலாம். பட் அப்படி காலோ மெசேஜாக வந்தாலும் இந்த பர்சன் ஹீல் ஆகலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹீல் ஆகலை. இவர் வந்து முடிஞ்சு போகிற விஷயத்தில் ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க. ஸோ வந்தாலும் சீரியஸாக உங்கள் லைஃப்பில் மறுபடியும் வந்து சேரணும் அந்த ஒரு எண்ணத்தில் இவர் வரல. இவரால் வந்து நீங்கள் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் நினச்சி பார்க்க முடியலை. ஸோ நீங்கள் இல்லாமல் இவருக்கு வந்து ஒரு சந்தோஷங்கிறது இல்லை. அதனால தான் ஸோ உங்ககிட்ட கால் பண்ணி பேசினாலும் ஒரு மெசேஜ் பண்ணி பேசினாலும் ஒரு சந்தோஷம் கிடைக்கணும் தான் இவர் வர்றாரு. ஸோ நீங்களும் அவைலபிள் எதாவது தெரிஞ்சு போச்சுன்னா மறுபடியும் இவங்க வந்து அவங்க திமிரை காட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே, ஸோ நமக்கு ப்ராப்பராக இவங்க வந்து உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் தரணும்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இவங்க ப்ராப்பராக ஹீல் ஆன பிறகு இவங்களே வருவாங்க. பட் இந்த போர்ஷனை நம்ம நம்பலாம். ஏன்னா இவர் ரொம்ப லாயலான ஒரு பர்சன். இவர் வந்து ஒருத்தவங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுத்துட்டா உயிரே போனாலும் அதை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு பர்சன். பட் இந்த பர்சன் அவங்க லைஃப்பில் பண்ண ஒரு பெரிய தப்பு என்னென்னா, அடுத்தவங்க பேட்சை கேட்டு தன்னோட ஃபேமிலி எப்போவுமே தனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், தனக்கு ஃபேமிலி எப்போவுமே போய் சொல்லாது. ஸோ அந்த ஒரு ஃபேமிலியோட
இவரோட பேச்சு கேட்டு இவருக்கு லைஃப்பில் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாரு. பட் அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணாலும் இவர் உங்களை தவிர்த்து வேறு யாரும் இவருக்கு லைஃப்பில் இவர் சூஸ் பண்ணலை. ஓகே, ஸோ இவர் மறுபடியும் உங்கள் லைஃப்பில் ரீஎன்ட்ரி கொடுப்பார். நமக்கு 10 ஆஃப் கப்ஸ்னு ஒரு கார்டு வந்துருண்டு. ஸோ மறுபடியும் இவர் வந்து நீங்கள் மேரேஜ் ஆகி டிவோர்ஸில் ஆனாலும் சரி இவர் மறுபடியும் உங்கள் லைஃப்பில் ரீஎன்ட்ரி கொடுப்பார். ஸோ அது மட்டும் ஹார்பர்னு ஒரு கார்டு வந்துட்டு. ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் அவங்களுக்கும் இந்த கம்ப்ளீஷன் வந்து ஃபீல் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க. ஸோ அந்த பர்சனோட மைண்டு சுச்சுவேஷன் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ போகும். பட் நம்ம ஆக்ஷன் எடுக்கிறது ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக கிரியேட் ஆகும். ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக நான் ஒரு ஆக்ஷன் எடுப்பேன். ஒரு டிவைன் டைமில் கண்டிப்பாக நான் ஒரு ஆக்ஷன் எடுப்பேன் அப்படி இந்த பர்சன் வந்து திங்க் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்கா ரெசினேட் ஆகுனா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.